வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க கர்த்தர் தந்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து நன்மை நான் நிரப்பி நடத்தின தெய்வம் ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி வேளையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அடியேனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும் கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு உடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்ம அதை வரிசையாக தியானித்து கொண்டு வந்தோம். இதில் கிட்டத்தட்ட 60வது சம்பவத்துக்கு போல நம்ம வந்திருக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்து செய்த அந்த பிரசங்கத்தை அவர் செய்ததிலேயே மிகப்பெரிய பிரசங்கம் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, மலை பிரசங்கம். அப்போது அது வேதத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையே, வேதத்தை எழுதியது மனிதர்கள் தான் எழுதினார்கள் என்றாலும் கூட அந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி எழுதப்பட்டது என்று பார்த்தால், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவனுடைய மனிதர்கள் எழுதியது தான் பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் he played a very important role in writing the Bible. அதில் இந்த பகுதியை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக நம்ம அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயுவினுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லும்போது, அதே ஜெபத்தை அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு இயேசு சொல்லலை. அதனால தான் நம்ம பார்த்தோம், அந்த கிரேக்க பதம் ஹூத்தோஸ் யுவான் என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ப்ரே அலாங் தீஸ் லைன்ஸ், இதை போல ஜபியுங்கள் அப்படின்னா அர்த்தம். இதை ஒரு மாதிரியாக கொண்டு உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஜபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வரும்போது, இதை சொல்லும்போது அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நம்ம ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பார்த்தா நல்லாயிருக்கும். அங்கு ஆண்டவர் அவர்களுடைய மதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த மதத்தில் அவர்கள் என்ன மாதிரியெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதில் முதலாவது அவர் என்ன சொன்னார்? he talked about giving.
அவர்களுடைய கொடுத்தல் அது வந்து எப்படி தவறாக இருந்தது, அவர்கள் செய்த, அதாவது கொடுக்குறான்னு சொல்லிட்டு அது எல்லாமே தவறான நோக்கங்களுக்காக, தவறான அந்த ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் நேச்சரோட தான் அவங்க செய்தாங்க, அது தப்புன்னு சொன்னார். அடுத்தது எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் ஜெபிக்கிற விதங்கள் என்பது அது முழுக்க 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 மாய்மாலத்திற்குரியதாக இருந்ததாகவும் ஒன்று. ரெண்டாவது, ஏதோ ஆண்டவருக்கு தெரியல, அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் நீட்டி முழக்கி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு தெரியும் என்பது போலவும், அப்படி அவர்கள் பார்வைக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதை தவறு என்று ஆண்டவர் மிக திட்டமாக அவர்களோடு கூட சொன்னார். அப்போ அது மட்டும் இல்லை, அந்த மதத்தினுடைய மூன்றாவது பகுதி அவர்களுடைய உபவாசமும் தவறாக இருந்தது. அப்போ அந்த உபவாசத்தை அதை குறித்து அதுவும் அவங்க தப்பாக செய்கிறாங்க. அது வந்து என்பதை குறித்து ஆண்டவர் இனி சொல்லி தருவார். அந்த பகுதி பின்னாடி இருக்கு. அப்போ தவறான விதத்தில் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்ன ஆண்டவர், அப்போ தவறான விதத்தில் ஜெபிக்கிற உங்களை நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலை கற்றுத்தருகிறார். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜெபம் பரமண்டல ஜெபம் அல்லது சீஷர்களுடைய ஜெபம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜெபம் புதிய ஏற்பாட்டில் வேற ஒரு இடத்துல எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது. யாருமே இதை வந்து அப்படியே திரும்ப திரும்ப சொன்னதாகவோ, அதை ரிசைட் பண்ணதாகவோ, அல்லது அவருடைய ஆராதனையின் ஒரு பகுதியாக சொன்னதாகவோ நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம வந்து இந்த ஜபத்தை நம்முடைய ஆராதனையின் ஒரு பகுதியாக எடுத்து அதை ஒரு கிளிப்புள்ள சொல்றது போல கலபல கலபலன்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை வெகுவாக மலிவுபடுத்தி விட்டோம் என்று தான் நம்ம சொல்லணும். அப்போ அது வந்து அது தவறு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், அப்போ தவறான மெத்தடில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கரெக்டான மெத்தடை நான் சொல்லித்தரேன்னு சொல்லி இயேசு அவர் சொல்லி கொடுக்கறதை பார்க்கிறோம். அங்கே தான் அந்த வசனம் வருது. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து அந்த வசனம் இப்படி தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு விளங்குகிறது என்றால், ஆண்டவர் எங்க இருக்காரு, அவர் பரமண்டலங்களில் இருக்கிறார். அவர் வந்து வெறுமன ஆண்டவர்ல, அவர் யாரு, அவர் எங்கள் பிதா. அப்போ அவர் எங்களுடைய பிதாவானால் அவர் அந்த பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் நம்மை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிறார். நம்மை குறித்து நம்மை கருத்தாய் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு காலையில் பாட்டில் கூட படித்தோம். கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு நடத்துகிறீர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி கனிவோடு கருத்தாய் விசாரித்து அவனுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தேவைகளை அதை கரெக்டாக அதை வந்து அதை நிறைவேற்றி அதை கொடுத்து, அப்படி ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட தகப்பனாக நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார். அவரால் வந்து நம்முடைய எந்த விதமான தேவைகளையும் சந்திக்க முடியும். ஏனென்றால் அவர் சாதாரண பிதா அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா அந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம், அவருடைய எல்லா ரிசோர்சஸ் அதுவும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அந்த ரிசோர்சஸை வச்சு அவரால் நம்முடைய எந்த பிரச்சனையையும் அவரால் தீர்க்க முடியும். நம்ம மனிதரை நம்ப தேவையில்லை, நம்முடைய பரலோக பிதாவை நம்பினால் அவரிடத்தில் அவர் என்னுடைய தகப்பன்,
அவர் எனக்காக கவலைப்படுகிறவர், அவர் எனக்காக கருதுகிறவர், அப்போ அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு, தகப்பன் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்தில் போனால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ இது இதில் இந்த ஜபத்தை குறித்த ஓவராலாக ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜபத்தை குறித்த மக்களுடைய தவறான ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. ஜபம் அப்படின்ன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்பர் 1, இட் இஸ் ஒன் வே கம்யூனிகேஷன். என்னது, நான் ஆண்டவரிடத்தில் பேசுவது ஜபம். 1. 2வது, இந்த ஜபம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபிச்ச உடனே என்ன நடக்கும், இந்த ஹெவன்லி ஜீனி வில் ப்ரொவைட் அஸ் அப்படிங்கிற மாதிரி. அல்லது இன்னும் சொல்ல போனால், ஆண்டவரை வெறும் ஒரு ஏடிஎம் போல மட்டும் பயன்படுத்துகிற அந்த நோக்கம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஜெபம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சுயநலமான நோக்கத்துக்காக செய்யப்படுவது ஜெபமே அல்ல. ஜெபம் என்பது முதலாவது ஆண்டவருக்காக. எதுக்காக ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையையும் மகிமையையும் அவர் வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஜெபமே தவிர, நம்முடைய விருப்பங்களை, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சோம்னா, அதில் பாருங்க, யோவான் 14:13. என்னுடைய நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அதுல என்னவா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். அப்போ ஜெபத்தினுடைய முழு முதல் நோக்கம் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபம் பண்ணுவது என்பது ஜெபமே இல்லை. அநேகருக்கு ஜெபம் என்னது, அதுதான் லாஸ்ட் ரிசார்ட். எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் ஒப்பேறலை, ஒன்றும் வழி இல்லை, இது இனிமேல் ஒன்றும் நம்முடைய திறமையினால், நம்முடைய கழிவினால் இதை செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் போய் ஆண்டவரேன்னு போய் முழங்கால் போட்டு நின்று கதறி குப்பாடு போட்டு ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணி என்னவோ பண்ணி அப்படி வாங்கணும்னு அநேகருடைய டெஃபினிஷன் ஆஃப் ப்ரேயர் இப்படி தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, prayer is not about us, it is about God. Prayer is to display God's glory. என் மூலமாக ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஜெபமே ஒழிய, எனக்கு என்னத்தையோ பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் அல்ல. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அவர் அறியவில்லை என்றால் அவர் முதல்ல கடவுளே இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதில் தான் அந்த ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை வாங்குகிறார்கள் அல்லவோ, அதில் ஒன்று கூட ஆண்டவர் அறியாம அந்த வலைக்குள்ள மாற்றுறதில்லை அல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த அந்த 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 பர்டிகுலர் பகுதியில் அதனுடைய அரமைக் வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அறியாமல் அந்த சிட்டுக்குருவி, அது என்னது, அடைக்கலான் குருவி
அது குதிக்கிறது கூட God knows when it hops. அது வரைக்கும் தெரியும் ஆண்டவருக்கு. வெறுமனை அது பிடிப்படுது, அது விற்கப்படுதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்கிறத விட, அதோட முக்கியமான விஷயம் என்ன, God knows even when it hops and when it lights and when it flies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குதிக்கிறதையும் அது பாயிறதையும் அது பறக்கிறது வரைக்கும் நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியும். ஒரு அடைக்கலான் குருவியை பற்றியே ஆண்டவருக்கு அவ்வளவு தெரியும் என்றால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு மிக 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 நன்றாக தெரியும். அவர் அறியாமல் நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய சரீரத்திலிருந்தா தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. அது அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நமக்கு தான் ஒரு முடி விழுந்துட்டுன்னு தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு இத்தனாவது நம்பர் முடி விழுந்துருச்சு அப்படின்னு வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிற, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற, நமக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்த அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அன்புள்ள தகப்பன் எப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். அந்த கதையினுடைய தலைப்பே தப்பான தலைப்பு. ஆனால் அப்படிதான் உலகம் பூராவும் அந்த கதையை இன்னமும் மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது என்னது? கெட்ட குமாரனுடைய கதை. அந்த கெட்ட குமாரனுடைய கதையில நம்ம பார்த்தோம்னா, அங்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றான்? ஒருத்தன் தகப்பனோட இருக்கிறான், ஆனா இன்னொருத்தன் என்ன பண்றான்? என் சொத்தை எனக்கு கொடு, நான் போறேன் என் வழியில, எனக்கும் உனக்கும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து கொண்டு போய் எல்லாவற்றையும் தொலைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி கடைசியில பன்னிகளுக்கு மத்தியில இருக்கும்போது தான் அவனுக்கு புத்தி வருது. என்ன புத்தி வருது? எங்க வீட்டில் எங்க அப்பாவுடைய வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஆனா நான் அவ்வளோ பெரிய அந்த பணக்கார தகப்பனுடைய மகன் என்று சொல்லுகிறவன் இப்போ இந்த பன்னிக்கு இருக்கக்கூடிய அந்த தவிட கூட என்னால் ஒரு கை சாப்பிட முடியாம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல உணர்கிறான். அதை வசனம் எப்படி சொல்லும்? when he came to himself அப்படின்னு சொல்லும். அப்படிதான் கிங் ஜேம்ஸ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? when he came to himself அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய அறிவு வந்த போது அவன் என்ன பண்றான்? திருப்பி போறான், அப்பா கிட்ட போறான். ஆனால் அங்கு நடக்கிறது என்ன? அப்பா அவனை அப்படியே கட்டி பிடிச்சு அணைச்சு, மரித்து போன என்னுடைய மகன் வந்து விட்டான் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறதை வெளியிலிருந்து பார்க்கிறான். யாரு? அவருடைய மூத்த மகன். அவன் அவரை விட்டு போனதே இல்லை. அவன் அவர் கூடவே தான் இருக்கான். ஆனாலும் அவனுக்கும் அவருடைய பிதா யாருன்னு தெரியல. அவன் என்ன சொல்றான்? நான் உங்க கூடவே இருந்து உனக்காகவே வேலை செஞ்சோம், நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரலையே அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் தகப்பன் என்ன சொல்றாரு? மகனே, நீ என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இவன் அந்த சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனவன் ஒரு அன்ரைச்சியஸ் பர்சனா, அல்லது ஒரு அன்ரைச்சியஸ் என்ன அர்த்தம்? ஒரு துன்மார்க்கனாக அல்லது அவனுடைய இதா இருந்தா, இங்க அவர் கூடவே இருந்த அந்த மூத்த சகோதரன் எப்படி இருந்தான்? அவன் செல்ஃப் ரைச்சஸ், சுயநீதி உடையவனாக காணப்பட்டான். இவன் எல்லாத்தையும் மாத்திட்டான். அவனுக்கு he was totally unrighteous. அவன் துன்மார்க்கனாவே மாறி போனான், பின்ன பிரித்து போனான், திருப்பி வந்தான். ஆனா இங்க இருக்கிறவன் அவன் முழுக்க சுயநீதி உடையவனாக, அவன் தன்னுடைய தகப்பனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி, தகப்பனை அவன் அவருக்காக நான் வேலை செய்கிறேன், அவருக்காக நான் ஓடுறேன், அவருக்காக இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி அந்த அன்புள்ள தகப்பனை
புரியாமல் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து அவனுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியல. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, என்னுடையது எல்லாம் உன்னோடதுன்றாரு. அவ்வளவும் உன்னோடது, நீ வந்து நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம், நீ என்னோடு இருக்க வேண்டும், நீ எனக்காக என்ன செய்யறங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, அது நான் சொல்லும் போது நீ செய்யணும். அதுக்காக செய்யாம ஊஞ்சல்லையே ஆட முடியாது, ஊஞ்சல்ல ஆடு அது 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 நோக்கமும் அல்ல. ஆண்டவருக்காக செயல்படுவதை விட ஆண்டவரோடு செயல்படுவது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே இவ்வளவும் இன்ட்ரடக்ஷன். எதுக்கு, நம்ம போன வாரம் பண்ணின செய்தியினுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஜெபத்தில் பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு. முதலாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவரை தகப்பனாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஹாலோட் பி தை நேம். அது என்னது, ஆண்டவருடைய ப்ரையாரிட்டி. முதல்ல வந்து காட்ஸ் பெட்டர்னிட்டி, அடுத்தது காட்ஸ் ப்ரையாரிட்டி. ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தட்ட கேட்டா உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது மட்டுமே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அது எதுக்காக, இப்போ இங்க வந்து பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் என்னுடைய பிதா மட்டுமல்ல, என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றத்தக்கதான ஒரு தகப்பனாக இருக்கிறார் சொல்லிட்டு உடனடியாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அது என்னது அப்படின்னா, இந்த பிதாவே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன இது பண்ணிடுறோம், ஆண்டவர் வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் வந்து எங்க அப்பா, நான் வந்து அவர் பாக்கெட்ல கையை விடுவேன். இதெல்லாம் வந்து கரெக்டு தான். குழந்தைக்கு அப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது. ஒரு தகப்பனிடத்துல அவருடைய குழந்தை அப்படிப்பட்ட உரிமையோடு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசு கொடுக்கிற மாதிரி, ஜெபத்திற்கு இயேசு கொடுக்கிற மாதிரியே நம்ம கவனிச்சோம்னா, சும்மா எப்பவுமே படின்ற அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன, ரெஸ்பெக்டிங் காட் ஃபார் ஹூ ஹி இஸ். தேவன் யாரோ அதற்குரிய மரியாதையோடு அவரை அணுகுவது. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், அவர்கள் வந்து அவங்க வந்து ஜெபத்துக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்கள் என்பதை நம்ம அதெல்லாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அதில் ஒரு யூதன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 தடவை பண்ண வேண்டிய ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து ஷெமோனே எஸ்ட்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது அப்படி என்று அழைக்கப்படுகிறது. அதில் 18 ஜெபங்கள் இருக்கிறது. அதில் எல்லாத்துலேயுமே நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அந்த யூதர்கள் ஆண்டவரை பிதாவே என்று சொல்லி உடனே என்னுடைய தேவனே, பிதாவே என்னுடைய ராஜாவே, பிதாவே என்னுடைய மகிமையான ஆளுகை செய்கிறவரே. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வெறுமன பிதா என்று மட்டும் அல்ல, அதை சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, அவரை வந்து அவர் யார், ஐ மீன் பிரைசிங் காட் ஃபார் ஹூ ஹி இஸ், அவர் யார் என்கிறதான அந்த இடத்துக்கு உடனே வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வந்து வெறுமன ஏடிஎம்மா பார்க்காம நம்ம எப்படி பார்க்கணும், அவரை ராஜாவாக, அவரை தேவனாக,
எல்லாவற்றையும் உண்டாக்கினவராக, அப்படிப்பட்ட மகிமை பொருந்தின ஒரு ராஜாவாக நாம் பார்க்க தவறவே கூடாது. எந்த சமயத்திலையும் அதிலிருந்து இறங்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்போ அவருடைய இப்போ இந்த என்ன காட்ஸ் ப்ரையாரிட்டி அது என்னது? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது என்பதுதான் காட்ஸ் ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம். அப்போ அவருடைய நாமம் அப்படின்னா என்ன? பேரு, அந்த பேரை வச்சு என்ன பண்றது? பேருங்கிறது வெறுமனே இப்போ என் பேர் சந்தோஷ் அப்படின்னா சந்தோஷ், அவ்வளோதான். சந்தோஷ்னா அது அர்த்தம் இருக்கலாம், அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் இருந்தா கூட அது வெறுமனே அந்த பேர் அப்படிங்கிறத வச்சு அதனால அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னா அவர் பேரை மகிமைப்படுத்துவது என்பது அல்ல. அது அந்த நாமம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருப்புவோம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல். இங்கு என்ன நடக்கிறது? இங்கு தாவீது தன்னை பெலிஸ்தியருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்போ அதுல 30வது வசனம் பாருங்க. பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அவனுடைய பெயர் மிகவும் கனம் பெற்றது. அதுல தாவீது கனம் பெற்றதுன்னு இல்ல, அது எதனால கனம் பெற்றது? அதை வாசிங்க திரும்ப. எதனால? பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அப்போ அவன் அந்த சவுலுடைய வேலைக்காரர்களை விட இவன் புத்திமானாய் நடந்து கொள்கிறான். இவன் ஏதோ ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்கிறான். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் ஹேஸ் அ நேம் ஆஃப் ஹிஸ் ஓன். ஏன் சச்சின் டெண்டுல்கர் அந்த நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பெயருங்கிறதுனால இல்லை. எத்தனையோ சச்சின் இருக்காங்க, ஆனா சச்சின் டெண்டுல்கர்னு உடனே நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. அவர் யாரு? இந்தியாவுக்காக எத்தனையோ செஞ்சுரி அடிச்சு எவ்வளவோ சாதனைகளை செய்த ஒரு மனிதன். அப்போ பெயர் என்பது வெறுமன பெயரை குறிக்கவில்லை, அவர் செய்த செயல்களை குறிக்கிறது. அதுபோல நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு நம்ம சொன்னா அது என்னத்தை நம்ம குறிக்குது? அவருடைய மகிமையை, தேவனுடைய பிரஸ்தாபத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய அந்த வல்லமையை, அவருடைய நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமை நிறைந்தவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதுதான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அது அந்த அவருடைய நாமம், அந்த நாமத்தை மகிமைப்படுத்துதல் அது அப்படிங்கிறத விளங்கும். திருப்புங்க யாத்ராகமும் 34வது அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமும் எக்ஸடஸ் சாப்டர் 34 verse 5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அதுக்கப்புறம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே யாத்ராகமும் 34வது அதிகாரம் 5-6. இங்கு என்ன நடக்கிறது? இங்க ஒரு விஷயம் சம்பவம் நடக்கிறது, அதை நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். he gives Moses an assignment, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு.
ஆனால் மோசேக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்து அதை செய்யலை அப்படின்னா நான் நகல்றதா இல்லை, நீங்கள் என் கூட இருக்கீங்கிறத நான் கண்ணால் பார்க்கணும். இப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக அப்படி செய்கிறவராக இருக்கிறார். மோசேக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க நடத்துறதுனால தான் நான் நடத்தப்படுறேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் அதை எனக்கு என்ன செய்யணும், நீங்க காட்டணும்னு சொல்லி இவர் கேட்கிறார். அப்போ அங்க என்ன நடக்கிறது, மறுபடியும் வாசிங்க 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமத்தை இப்ப ஆண்டவர் அவருடைய நாமத்தை கூறினார் அப்படின்னு இருக்கு. அப்ப நாமத்தை கூறினார் அப்படின்னவர் என்ன சொன்னாரு, லார்ட் லார்ட் லார்ட், இல்லைன்னா என் பேர் காட் 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 காட்னு அப்படி திரும்ப திரும்ப சொன்னாரா? அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்புறம் 1000 தலைமுறைக்கு இரக்கம், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அப்புறம் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இப்போ ஆண்டவர் அங்க தன்னுடைய நாமத்தை கூறினார்னு வசனத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த உள்ள வசனங்களை தான் வாசிச்சோம். அவர் தான் யார் என்பதை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாமம் அப்படிங்கும் போதே அதுல அந்த நாமத்தை யூதர்கள், நம்ம ஆண்டவர் அந்த இதை தான் சொல்றதுனால யூதர்கள் அந்த நாமத்தை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு அதனுடைய முழு அர்த்தமும் விளங்கும். அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் ஒருபோதும் அந்த ஆண்டவருடைய அந்த 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனை என்ன இருக்கு, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், யெகோவா அப்படிங்கிற ஆண்டவருடைய பேர் என்னது, யெகோவா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த வார்த்தையை, இந்த யெகோவா என்கிறதான பதம் எபிரேய பாஷையிலேயே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்முடைய பழைய ஏற்பாட்டில் யெகோவா, லார்ட் ஜெகோவா, ஜெகோவா ஜெகோவான்னு இருக்கு. ஆனால் அந்த பதத்தை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது நம்ம அவருடைய பேரை சொல்றதுனா எப்படி சொல்லணும், அவருக்கு பேர் முதலாவது அவர் யாரு, அவர் யாவே என்று அழைக்கப்படுகிறவர். அது மட்டும் இல்ல, அதோனாய் என்று அழைக்கப்படுகிறவர். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த யாவே அதோனாய்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உள்ள மெய்யெழுத்துக்களையும் யாவே என்கிறதான அந்த வார்த்தையில் இருக்கிற உயிர் எழுத்துக்களையும் சேர்த்து இந்த வார்த்தை பதத்தை உருவாக்கி விட்டார்கள். ஆனா எதுக்கு, ஏன் அப்படி செய்றாங்க, ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை வழங்கிடக்கூடாது. அப்படி ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது என்று அதற்காக வேறொரு வார்த்தையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு கவனமாய் இருந்த அந்த யூதர்கள் ஆண்டவரை என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தூஷித்தார்கள். ஆண்டவருடைய கற்பனைகளை முழுக்க அவமாக்கி போட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு மதத்தையே உருவாக்கி கொண்டார்கள். ஆண்டவருடைய பேரை மட்டும் நாங்க பயன்படுத்த மாட்டோம்,
ஆனா ஆண்டவருக்கு எல்லா தூஷணமும் வரக்கூடிய அளவுல, ஆண்டவருக்கு எல்லா கெட்ட பேரும் வர்ற மாதிரி நாங்க நடப்போம்னு சொல்லி அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையில சம்பவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க, அவர் தன்னுடைய நாமத்தை, அவருடைய தன்மையை அவருடைய நாமமாக பல இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பாப்புலரான சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அவரை யெகோவா ஈரேயாக நாம் அறிகிறோம். அவர் யெகோவா ஈரே என்றால் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வம். யெகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிற தெய்வம். யெகோவா சிட்கேனு நம்முடைய நீதியான தெய்வம். யெகோவா ஷாலோம் நமக்கு சமாதானம் தரும் தெய்வம். யெகோவா சபயோத் சேனைகளின் தேவன். இப்படி பல விதங்களில் நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அந்த நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த நாமம் எப்படிதான் மகிமைப்பட முடியும்? அந்த நாமம் எப்படிதான் மகிமைப்பட முடியும்? அது ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கறது. நம்முடைய நாமம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா எப்படி ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்பட முடியும்? அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னது? ஆண்டவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் மகிமைப்பட வேண்டும். அல்லது ஆண்டவருடைய நாமம் எப்படி மகிமைப்பட முடியும்? ஆண்டவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமாக இருந்தது. ஒரு காலத்துல தென் தமிழகத்துல கிறிஸ்தவர்களுக்கு பேர் என்னவா இருந்தது? வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லி கூடுவாங்க? வேதக்காரங்க. இவங்க யாரு? இவங்க வேதக்காரங்க. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் இல்லாம அங்க வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தங்களுக்கென்று ஒரு வேதத்தை உடையவர்கள், அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள். அதைத்தான் அவர்கள் அப்படி குறிப்பிட்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின் படி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்கிறோமா? அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னா எப்படிதான் மகிமைப்பட முடியும்? என் மூலமாக மகிமைப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கமே என்னது? அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய பெயரை நான் பெருமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்திற்கு எந்த விதமான ஒரு அழுக்கு வந்துராதபடி என்னுடைய வாழ்க்கையை நான் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தணும்னா சில விஷயங்கள் நம்ம கொண்டு வந்தது ஏகப்பட்டது. பட் ஓகே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதலாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முதல் ரிக்குவயர்மெண்ட் என்ன? ஆண்டவர் இருக்கிறார்னு நம்பணும். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்று ஒருவர் உண்டு, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இருக்கிறார், he is there அப்படிங்கிற அந்த உணர்வு முதலாவது அவசியம். ரெண்டாவது, வெறுமனே அவர் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறார்? 11:6 எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6 எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லியிருக்கு? 11. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். வெயிட், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான்
தாவீது எழுதும்போது என்ன சொல்றான்? 9வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். 9வது சங்கீதத்தின் 10வது வசனம், ஆண்டவரே, நீர் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உம்மை நம்புகிற மனிதர்கள் உமது நாமத்தை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவருடைய தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. யார் தான் நம்புறாங்க? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்புகிறார்கள். அவருடைய நாமத்தை அறியணும்னா அவர் யார் என்றும், அவருடைய தன்மை என்னவென்றும், அவருடைய இயல்பு என்ன, அவர் யாரு, அவருடைய ஜனங்களுக்காக என்னெல்லாம் செய்தாரு அப்படிங்கிறத பத்தி அவரை தெரியாம அவரை என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. அப்ப முதலாவது ஆண்டவர் இருக்காருன்னு நம்பணும். அடுத்தது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது என்னது? வெறுமனே இப்படி ஆண்டவர் இருக்காருன்னு இன்னைக்கு உலகத்துல 100க்கு பாதி பேருக்கு மேல அல்லது 100க்கு 75-80 பேருக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது, ஆனா இருக்காருன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றவங்க 100க்கு 80 பேர் இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி நம்புகிறவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் அப்படின்னு நம்புறாங்க. ஆமா, அந்த சாமியை கும்பிட்டா, இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும், இயேசு விடுதலை தர்றார் அப்படின்னு அநேகர் நம்புறாங்க. ஆனால் அப்படி நம்புகிறவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்றால் அதுவும் ஃபுல்லா சொல்ல முடியாது. ஏனென்றால் அநேகர் ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பாட்டு நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னது? அவருடைய நாமம் மகிமைப்படுவது எப்படி மகிமைப்படும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தால், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதா இருந்தால், அல்லது ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறுமன அவர் இருக்காருன்னு நம்புறதோ அல்லது அவரிடத்துல வர்றவங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யார் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுகிறார்களோ, அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமே அல்லாமல், ஆண்டவர் நேசிக்கிறாரு, அவர் அதெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரா? உண்மை. ஆண்டவர் மன்னிக்கிறாரா? உண்மை. ஆனால் அதுக்காக நான் ஏன் இஷ்டப்படி வாழ முடியாது, நான் வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் வாழ்ந்தால் என்ன ஆகும்? எனக்கும் என்னை நேசிக்கிறதான என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அவர்களையும் காயப்படுத்துகிறவர்களாக இருப்பேன், அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகிறவனாக இருப்பேன். என்னுடைய பாவம் ஆண்டவரை ஒருபோதும் பாதிப்பதில்லை. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். இது இன்னொரு இடத்துல கேட்டாங்கன்னா கல்லாலே அடிச்சிருவாங்க. உண்மையான 100% உண்மை, பிப்ளிக்கலான 110% பிப்ளிக்கல். ஆதாம் பாவம் செய்த போது ஆதாம் ஒளிந்து கொண்டானா, தேவன் ஒளிந்து கொண்டாரா? ஆதாம் தான் ஒளிந்து கொண்டான், தேவன் அவரை தேடி வந்தார். அவன் பாவம் செய்ததுனால இப்படி பண்ணிட்டான, இவனை இப்படியே காலி பண்ணிடுவான், அடுத்தது வேற இன்னொரு ஆதாம் உண்டாக்கணும்னு அவர் செய்யல. He came in search of him because he loved him. தேவன் அவனை நேசித்ததினால் அவனை தேடி வந்தார். நாம் தவறு செய்தால் நம்ம ஆண்டவர் அப்பவும் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார், நம்ம மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் உண்மைதான். பட் that doesn't give us an ticket to do anything we want. No, that is not how
கிரேஸ் ஆபரேட்ஸ். அது கிருபையினுடைய வழி அல்ல. அப்படி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதை விட அந்த கிருபையை சீப்பாக்குறது வேற யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ த பாயிண்ட் இஸ், ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அவரை நம்ப வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய சாவரனிட்டி. அவருடைய சாவரனிட்டின்னா ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். இந்த நிமிஷத்துல எனக்கு இப்படி நான் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா சில விஷயங்களுக்காக நாம் தொடர்ந்து காத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு ஆண்டவர் சமூகத்துல போய் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது நடக்கல அப்படின்ன உடனே நான் தூக்கி தூர போட்டுட்டு போக முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனுக்கு, எனக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்த அந்த தகப்பனுக்கு எனக்கு எதை எந்த நேரத்தில் என் கையில கொடுக்கணுங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவருடைய நேரத்தில் கரெக்டா ஆண்டவர் அதை செய்வார். அப்போ அந்த காட்ஸ் சாவரனிட்டி, அவர் சில விஷயங்களை செய்வார் அல்லது செய்யாமலும் இருப்பார். அது அதுக்காக இட் டசன்ட் டிகிரேட் காட். அது என்ன காரணம்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்துல சொல்லுது, என்னது? களிமண், அந்த களிமண் என்ன செய்யணும்? அந்த வசனம் என்ன இருக்கு? தன்னை பாட்டர் கிட்ட போய் கேட்க முடியுமா? நீ ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மட்டுமே என் மூலமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்க முடியுமே தவிர, நான் கீழ்ப்படியாம ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்றதுனால எந்த காரியமும் எந்த மாறுதலும் உண்டாக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு வேற என்னத்தையாவது சால்ஜாப்புக்கு கொண்டு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீர் என்னுடைய தகப்பன், நீர் எனக்காக கவலைப்படுகிறவர். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த 1 நாளாகமோ 2 நாளாகமெல்லாம் வாசிக்க கடுப்பாகும். அவன் இவனை பத்தான், இவன் அவனை பத்தான், அவனோட மகன் இவன், இவனோட மகன் அவன். ஐயோ ஆண்டவரே இது எதுக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. என்ன? அது மோசே அந்த 33வது அதிகாரத்தில் சொல்லுகிறான், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தது உண்டே. God knows each and every one of us and he knows us by our name. நம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பெயர் சொல்லி அழைக்கிறவர், அறிந்திருக்கிறவர். எனக்கு உன்னையெல்லாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு இவனெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் விதமாக அவருடைய பெயர்களை ஆண்டவர் வேதத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ நத்திங் இஸ் இன் தேர் இன் தி வேர்ட் ஆஃப் காட் பை மிஸ்டேக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு என்னை நேசித்து என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைக்க கூடுமானால், அது இன்னொரு வார்த்தை, அதே என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்கிறதான அந்த பதத்துக்கு மலையாளத்தில் எப்படி இருக்குன்னா, என்னை ஓமன பேர் சொல்லி விழிക്കുന്ന தெய்வம் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய செல்ல பேரை சொல்லி கூப்பிட்ட ஆண்டவரே அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. மலையாள பைபிள்ல அப்படி இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம பேர் மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு நம்மோட செல்ல பேர் வரைக்கும் தெரியும். எதுக்கு? அப்படிப்பட்ட தெய்வம் அவருடைய அந்த சாவரன்டியில அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நாம மகிமைக்காக நம்மை வைத்திருக்கிறார், நம்மை நடத்துகிறார்.
அதனால் எனக்கு இது கிடைக்கல அப்படின்றதுனால அது இல்லை, ஆண்டவர் வந்து என்னை மறந்துட்டாரு, ஆண்டவருக்கு என்னை தெரியாது, ஆண்டவருக்கு என்னோட அட்ரஸ் மறந்துடுச்சு அப்படியெல்லாம் சொல்கிறது அது வந்து சுத்த அறிவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உன்னை தெரியும், நீ எங்கே இருக்கேன்னு தெரியும், நீ யாரோட பிள்ளைன்னு தெரியும், உன்னை எங்கே வச்சிருக்கேன்னு தெரியும், உன்னை எங்கே கொண்டு போக போகிறேன்னு தெரியும், உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைப்பேன் என்றும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருடைய நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம என்ன செய்யணும்? நீர் என்னுடைய தகப்பன், அன்புள்ள தகப்பன், பரம தகப்பன். ஆனால் அதே சமயம் யாரு? அவர் ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் கத்தாதி கத்தர். தகப்பன் அப்படிங்கிற அந்த உறவு ஒரு பகுதி அப்படின்னா அது அந்த நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஈவன் த தின்னஸ்ட் சைஸ் ஆஃப் பிரெட் ஹஸ் டூ சைட்ஸ். அது அந்த நாணயத்தினுடைய மறுபகுதி என்னது? அன்புள்ள தகப்பன், அவர் மகிமையான ராஜா. ஐ மீன் இஸ் நத்திங் டு பி பிளேட் வித். நோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அவர் யார் என்கிறதான அந்த அறிவோடு, அந்த உணர்வோடு அவரை பின்பற்றுவோம், அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். தாவே, எங்களை நேசிக்கிற அன்பின் தெய்வமே, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற, உலகத்தையும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாமே உம்முடையது. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ரிசோர்ஸ்ஃபுல் தகப்பன். பட் அட் த சேம் டைம் ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜாவாக இருக்கிறீர், நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய அன்பான தகப்பன் தான். அதனால் அதே சமயத்தில் ஆண்டவரே, நீர் மகிமையான தேவனாக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நீர் எங்களில் தரித்திருக்கிறீர். உம்முடைய நாமம் என் மூலமாக, எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை உம்முடைய முழு நோக்கமாக கொண்டு நாங்கள் ஜீவிக்க, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் அப்படி ஜீவித்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.